மீடியா கிரிக்ஸ் வியூவர்ஸ் உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கிராப் மெகா ஆக்ஷன். எஸ், இந்த ஐபிஎல் 2025 மெகா ஆக்ஷனுக்கான ஐபிஎல் ஓனர்ஸ் மீட்டிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நடந்துச்சு. அந்த மீட்டிங்கில் என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா, ஒரு சில டீம்ஸ் வந்து இப்போ ஒரு கேகேஆர், எஸ்ஆர்ஹெச் மாதிரி டீம்ஸ் வந்து எங்களுக்கு வந்து மெகா ஆக்ஷன் வேணாம், மினி ஆக்ஷன் வைங்க, நாங்கள் ஏன்னா ஒரு 2-3 வருஷமாக ஒரு பிளேயர் மேலே பயங்கரமாக இன்வெஸ்ட் பண்ணி கொண்டுட்டு வர்றோம், மெகா ஆக்ஷன் அப்படின்னு வர்றப்ப எங்களோட ரீடென்ஷன் பாதிப்புனால எங்களால் வந்து ஒரு கோர் டீம் வந்து திருப்பி கொடுக்க முடியல. ஸோ அதனால வந்து எங்களுக்கு மெகா ஆக்ஷன் இப்போ வேணா எப்பவுமே இல்லாத மாதிரி பண்ணுங்க, இல்லைன்னா 7 வருஷத்துக்கு ஒரு தடவை மெகா ஆக்ஷனை வைங்க, இல்லை 5 வருஷத்துக்கு ஒரு தடவை வைங்க. பட் ஆனால் ஸ்கிராப் மெகா ஆக்ஷன் அப்படிங்கிற ஒரு இதையும் வந்து பேசியிருக்காங்க. அதாவது மெகா ஆக்ஷனே ஐபிஎலுக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சில ஐபிஎல் ஓனர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சிருக்காங்க. அதுக்கு ஒரு சில ஐபிஎல் ஓனர்ஸ் லைக் நம்ம டிசியோட ஓனர்லாம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இல்லை மெகா ஆக்ஷன் கண்டிப்பாக இருக்கணும், அதுவும் இப்போ வந்து எங்களோட டீமை நாங்கள் ஃபார்ம் பண்ணி ஆகணும், ஸோ இந்த ஆக்ஷன் வந்து கண்டிப்பாக மெகா ஆக்ஷனாக தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் சைட்லேருந்து அவர் சொல்லியிருக்காரு. ஓகே, ஸோ இன்னும் ஒரு சில வெப்சைட்ஸில் போட்டிருந்தாங்க இது மாதிரி மேபி இதுதான் கடைசி மெகா ஆக்ஷனாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதுக்கப்புறம் வந்து பிசிசிஐ அண்ட் ஐபிஎல் கமிட்டி சேர்ந்து மெகா ஆக்ஷனையே ஸ்கிராப் பண்ணிடுவாங்க, எல்லா வருஷமும் மினி ஆக்ஷன் மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில வெப்சைட்ஸில் போட்டிருந்தாங்க. என்ன மேட்ருனா, இந்த மெகா ஆக்ஷனை ஸ்கிராப் பண்ணுறதுனால மிகப்பெரிய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கண்டிப்பாக வரும். ஆனால் அதை பற்றி புரிஞ்சுக்காம நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மெகா ஆக்ஷனை ஸ்கிராப் பண்ணுறது நல்லதுதா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ஒரு சில கிரிக்கெட்டர்ஸ், பழைய கிரிக்கெட்டர்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கருத்தை எடுத்து வைக்கிறப்போ மெகா ஆக்ஷன் இல்லாமல் இருக்கிறது நல்லது தான். ஏன்னா டீம்ஸ் வந்து பிளேயர்ஸை வந்து அவ்வளோ இதாக பில்ட் பண்ணுறாங்க, ஸோ அது வந்து கொஞ்சம் மாறி போயிடுது இந்த மெகா ஆக்ஷனால் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இந்த வீடியோவில் அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாகவே பேசலாம். ஓகே, ஃபர்ஸ்ட்லி வந்து இந்த மெகா ஆக்ஷனை ஸ்கிராப் பண்ணுறதுனால என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்கிறேன். பொதுவாகவே வந்து ஐபிஎல் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியும், ஒரு சில டீம்ஸ் டாமினண்ட்டாக இருக்கிற டீம்ஸாக தான் இருக்காங்க. இப்போ ஒரு சிஎஸ்கே 5 கப்பு வச்சுருக்காங்க, மும்பை ஒரு 5 கப்பு வச்சுருக்காங்க, கேகேஆர் ஒரு 3 வச்சிருக்காங்க. ஓகே, ஸோ இது மாதிரி வந்து டாமினன்ட் டீம்ஸாக இவங்க இருக்காங்க. அதுக்கு காரணம் அவங்களோட கோர் டீம் தான். அந்த கோர் டீமை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ரீட்டைன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, நல்ல பிளேயர்ஸ் அங்கே எப்போவுமே ஆக்ஷனில் எடுப்பாங்க. ஒரு மாதிரி கோர் டீம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கூட அங்கே இருக்கிற டீம் வந்து நல்ல பிளேயர்ஸை கொண்ட ஒரு டீமாக இருக்கும். அதனால தான் அவங்க கன்சிஸ்டண்ட்டாக வின் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி அப்படி தான் ஐபிஎல்லே போயிட்டு இருக்கு. நீங்கள் மெகா ஆக்ஷன் நடத்தலைன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, ஏதாவது மொக்க பிளேயர்ஸை எடுத்து வச்சிருக்க டீம் வருஷம் 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 அவங்களே ரீட்டைன் பண்ணி அவங்களுக்குள்ளேயே மாற்றி 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 அது தேவையில்லாத பிரச்சனையை தான் உண்டாக்கும். மறுபடி நம்ம இந்த ஒரு சில 4-5 டீமுக்குள்ளேயே தான் சாம்பியன்ஸை திருப்பி பார்ப்போம். மீதி இருக்கிற 5 டீம் வெத்து வேட்டாவே தான் இருந்துட்டு போவாங்க. அது ஒரு லெவலுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா போர் அடிச்சிடும். ஏன்னா இப்போ நீங்கள் கிரிக்கெட் பார்க்க ஆரம்பிச்சிருந்தீங்க கடந்த ஒரு 5-6 வருஷத்தில் அப்படின்னா உங்களுக்கு அது போக தான் தெரியும். நான்லாம் 2008லேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஒரு லெவலில் கடுப்பாகவே ஆயிரும், என்னடா இது அடித்த டீமே அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா 10 டீம் போட்டி போடுற ஒரு மிகப்பெரிய டோர்னமெண்ட் தான் ஐபிஎல். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே நல்லா விளையாடணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கணும். ஓகே, ஸோ ஒரு சில டீம்ஸுக்கு ஃபேவராக ஏதாவது அமைஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் மெகா ஆக்ஷனை ஸ்கிராப் பண்ணுறீங்க அப்படின்லாம் நடந்துச்சு அப்படின்னா அது ரொம்ப தப்பாயிரும். ஸோ மெகா ஆக்ஷன் இருக்கிறது தான் நல்லது. ஏன்னா 3 வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் பிளேயர்ஸை வந்து மாற்றிக்கலாம், உங்களுக்கு தேவையான பிளேயர்ஸை எடுத்துக்கலாம். இன்னும் ஒரு சில பிளேயர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில டீம்ஸில் பிடிக்காமலே இருப்பாங்க. ஓகே, அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு பிடிச்ச டீமுக்கு போகணும் அப்படின்னு யோசிக்கிறப்போ அவங்க நல்ல பிளேயராக கூட இருக்கலாம். அதனால இந்த டீம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கலட்டியும் விட மாட்டாங்க, கூடையும் வச்சுப்பாங்க, விளையாடவும் வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க. இது மாதிரி விஷயங்களும் வந்து நடக்கும். ஸோ மெகா ஆக்ஷன் ஒன்று வர்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது ஆப்வியஸ்லி வந்து மாறுறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. அண்டு இன்னொன்று என்ன அப்படின்னா, பார்த்த பிளேயரே ஒரே டீமில் பார்க்குறது. எஸ், உங்களோட ஃபேவரட் டீமில் வந்து இப்போ உங்களுக்கு பிடிச்ச பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க அப்படின்னா அது வேறு விஷயம். ஆனால் நீங்கள் காமனாக பார்க்குறீங்க அப்படின்னா ஒரே பிளேயர் ஒரே ஃப்ரான்ச்சைஸில் அடுத்து இருந்தார் அப்படின்னா சத்தியமாக நல்லாவே இருக்காது. கொஞ்சம் அப்படி எலாபரேட் பண்ணி போகிறப்போ ஒரு சில பிளேயர்ஸ் வருவாங்க, புதுசாக ஒரு சில பிளேயர்ஸுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிடைக்கும். ஸோ இது மாதிரி விஷயங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபைன் பண்ண முடியும் இந்த மெகா ஆக்ஷனால். ப்ரோ, மினி ஆக்ஷன்லையுமே அதெல்லாம் பண்ணலாமே அப்படின்னா, மினி ஆக்ஷன் பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமாங்க, அவங்க ஒரு செட் ஆஃப் பிளேயர்ஸை வச்சுட்டு ஒரு 2 பிளேயர்ஸை ரிலீஸ் பண்ணுறது, இல்லை ஒரு 5 பிளேயர்ஸை ரிலீஸ் பண்ணுறது, அந்த 5 பிளேயர்ஸுக்காக ஆக்ஷன் வர்றது, இல்லை ஒரு சில டீம்ஸ் வந்து 2-3 பிளேயர்ஸுக்காக ஆக்ஷன் வர்றது மட்டும்தான் நடக்கும். இதனால யங் டேலண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி
அப்படியே கொடுக்க முடியாது. இந்தியன் கோர் அப்படிங்கிறது இப்போ ரொம்ப வளர்ந்துக்கிட்டே இருக்குது. ஓகே, டொமஸ்டிக்கில் அவ்வளோ பேர் நல்லா ஆடிக்கிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்னா மினி ஆக்ஷன் ஒரு இதுவாகவே இருக்காது. ஆனால் வருஷம் மினி ஆக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஃபாரின் பிளேயர்ஸ்லாம் ஈஸியாக உள்ள வந்து 24 கோடி 26 கோடின்னு வாங்கிட்டு போவாங்க. நம்ம இந்தியன் டேலண்ட்ஸை வந்து ஒன்றுமே பண்ண முடியாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போயிடும். ஸோ மெகா ஆக்ஷனை ஸ்கிராப் பண்ணுறதுனால டேலண்ட்ஸே வந்து பார்த்தீங்கன்னா முடக்கிறதுக்கான ஒரு பெரிய வழியாகவே அது அமைஞ்சிரும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே, அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கரெக்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா மெகா ஆக்ஷன் நடத்தப்படுறதுக்கான முக்கியமான ரீசன்ஸில் ஒன்று வந்து இந்த சேலரி அப்படிங்கிற ஒரு மேட்ரு. நீங்கள் மெகா ஆக்ஷன் நடத்துகிறப்போ என்ன நடக்கும் அப்படின்னா சேலரி ஸ்பிளிட் அப் அப்படிங்கிறது கரெக்டாக நடக்கும். இப்போ ஒரு பிளேயருக்கு ஒரு லெவலுக்கு மேலே அமௌண்ட்டுக்கு நம்ம போக முடியாது. ஏன்னா உங்களுக்கு எடுக்க போகிற பிளேயர்ஸோட அங்கிட்டு வந்து ஒரு 10 பிளேயர் 12 பிளேயர் இருப்பாங்க அப்படின்னா ஒரே ஆளுக்கு நீங்கள் தூக்கி 30 கோடி அப்படிலாம் கொடுக்க முடியாது. ஸோ எல்லா பிளேயர்ஸுக்குமே ஓரளவுக்கு டீசெண்டான அண்ட் அவங்க டிசர்வ் பண்ணுற காசை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்குற மாதிரி இருக்கும். அதே மினி ஆக்ஷன்னா நான் ஃபர்ஸ்ட்லேயே சொன்ன மாதிரி இஷ்டத்துக்கு பிளேயர்ஸ் 30 கோடி 40 கோடி இப்படிலாம் போகிறதுக்கு கூட நிறையா சான்சஸ் இருக்குது. ப்ரோ போனால் என்ன ப்ரோ அதனால என்ன அப்படின்னா அதனாலலாம் ஒன்றும் இல்லைங்க. இப்போ என்ன பண்ணுவாங்க ஃபாரின் பிளேயர்ஸ் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா மெகா ஆக்ஷனுக்கு வரமாட்டாங்க, மினி ஆக்ஷனுக்கு மட்டும் வந்து இந்த மாதிரி காசை வாங்கிட்டு போயிடுவாங்க. அடுத்து ஒரு மெகா ஆக்ஷனுக்கு வரமாட்டாங்க, அடுத்து 2 மினி ஆக்ஷனுக்கு வருவாங்க. இப்படி தான் இப்போவே நடந்துக்கிட்டு இருக்கு. மிச்சல் ஸ்டார்க் ஒரு பெரிய எக்ஸாம்பிள். அவர் எப்போ மெகா ஆக்ஷன் அட்டென்ட் பண்ணியிருக்காரு, மினி ஆக்ஷனுக்கு வந்து 24 கோடி 27 கோடி வாங்கிட்டு போகிறது என்ன மாதிரி கைண்ட் ஆஃப் மைண்ட் செட் நீங்கள் சொல்லுங்கள். ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நடக்கும் மினி ஆக்ஷன் நடந்துச்சுன்னா அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன இருக்குது அப்படின்னா நாங்கள் ஒரு கோரை பில்ட் பண்ணிட்டோங்க, எங்களுக்கு அந்த கோர் ரீட்டைண்டாக தேவை. நீங்கள் இஷ்டத்துக்கு மெகா ஆக்ஷனை நடத்தி அந்த கோரை உடைக்கிறீங்க, அதில் என்ன இருக்குது அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஏங்க அதுதாங்க ஐபிஎல், அதை தாங்க நம்ம காலங்காலமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். எஸ், ஒரு பிளேயர் ஒரு டீமில் விளையாண்டு இன்னொரு டீமுக்கு போகிறது இதெல்லாம் வந்து ரொம்ப சகஜமான ஒரு மேட்ரு. ஓகே, அதுக்கு பேர் தான் வந்து ஃப்ரான்ச்சைஸ் கிரிக்கெட். அதுதான் வந்து உலகம் ஃபுல்லாக நடந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு முன்னோடியாக இருக்கிற ஐபிஎலுக்கும் அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. நீங்க வந்து உங்க கோரை பில்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 10 வருஷத்துக்கு அதே கோரையை வச்சு விளையாட முடியும். அந்த 10 பேர் ஒரு 10 கோருங்கிறது ஒரு 10-12 பேர்னு வைங்க, அதில் வந்து அடுத்த 10 வருஷத்துக்கு வச்சுக்கணுங்கிறதெல்லாம் முடியாது. ஒரு 4 பேரை வச்சுக்க ட்ரை பண்ணுங்க. அதைத்தான் மெகா ஆக்ஷனுங்கிற ஒன்று நடத்தி சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இந்த எஸ்ஆர்ஹெச் கேகேஆர் இந்த மாதிரி டீம்ஸோட அப்ரோச் தான் இப்படி இருந்துகிட்டு இருக்கு. அண்டு காரணம் என்ன அப்படின்னா அவங்க ஒரு மாதிரி இந்த ஃபைனல் போயிட்டாங்க, அவங்க இந்த கோரை வச்சு போயிட்டாங்களாம். அதுவே 2 சப்ளா கட்ட டீம், அது எப்படியோ தட்டு மாதிரி திக்கி திசை மாதிரி போயிட்டானுங்க. ஓகே, கிரெடிட்ஸ் கொடுத்து தான் ஆகணும். ஆனால் ரொம்ப பண்ணுறானுங்க அதை வச்சுக்கிட்டு அப்படின்னு தான் நான் சீரியஸ்லி சொல்லுவேன். ஹோப்ஃபுல்லி டிசி மாதிரி பிபிகேஎஸ் மாதிரி டீம்ஸ் எல்லாம் வந்து நல்ல பிளேயர்ஸை எடுக்கணும் இந்த மெகா ஆக்ஷனை யூஸ் பண்ணி, இதுக்கப்புறம் நம்மளும் ஒரு ஆளாக ஆகணும் ஐபிஎல்ல அப்படின்லாம் நிறையா யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாத்து மேலேயும் மண்ணள்ளி போடுற விதமாக தான் இப்போ இவங்க பேசிக்கிட்டு இருக்கிறது இருக்குது. அதுவும் ஒரு சில கிரிக்கெட்டர்ஸ் எல்லாம் இந்த மெகா ஆக்ஷனையே ஸ்கிராப் பண்ணணும், மெகா ஆக்ஷனே வேண்டாம் அப்படின்னு பேசுறதெல்லாம் தப்பான ஒரு மைண்ட் செட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா மெகா ஆக்ஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். மெகா ஆக்ஷன் இருந்தால் தான் ஐபிஎல்லாக இருக்கும். மற்றபடி அது இல்லை அப்படின்னா சும்மா பார்த்த பிளேயர்ஸையே பார்த்த டீமையே பார்க்குற மாதிரி தான் இருக்கும். அது ஒரு எப்படி சொல்கிறது, நிறைய டேலண்ட்ஸுக்கே வழி கொடுக்காம போயிடும் அது அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு கவலையாக இருக்குது. இந்தியன் டேலண்ட்ஸ் அவ்வளோ பேர் இருக்காங்க. நாளைக்கு இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நிறையா பேர் வரலாம், நிறையா பேர் ஐபிஎல்லை நோக்கி போகலாம். ஓகேவா? இப்போ இந்த நிறையா கிரிக்கெட்டர்ஸ் இப்போ ஆரம்பிக்கலாம். 14 வயசில் 15 வயசில் நானும் வந்து போகணும் ஐபிஎல் ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு மினி ஆக்ஷன்னா எப்படி ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸுக்கே வாய்ப்பு கிடைக்கும் நீங்கள் சொல்லுங்கள். அந்த வாய்ப்புகள் ரொம்ப முக்கியம். அதை அமைச்சு கொடுக்குறது மெகா ஆக்ஷன் தான் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு 25 பேர் 26 பேர் வேணும் அப்படின்னு ஒரு இதில் போகிறப்ப தான் அதில் ஒரு 4 பேர் ரீட்டைன் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு 21 பேர் வேணுங்கிறப்ப தான் உங்களுக்கு நிறையா பிளேயர்ஸ் வருவாங்க. ஆப்பர்ச்சுனிட்டி அப்போ தான் கொடுக்கலாம். எங்களுக்கு 4 பிளேயர் போதும் அப்படின்ட்டு 4 பிளேயர் நல்ல பிளேயராக எடுத்துகிட்டு இந்தியன் டொமஸ்டிக் கிரிக்கெட்டர்ஸையே பார்க்காம போகிறது வந்து எனக்கு கரெக்டாக படலை. அதனால தான் நான் அந்த வீடியோவே போட்டேன். ஏன்னா நான் அகைன் சொல்கிறேன், இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நிறையா பேர் கிரிக்கெட்டை தன்னோட லைஃபாக எடுத்து இருக்கலாம், மேபி இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ உங்களோட கருத்து இதை பற்றி என்ன அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இஃப் யூ லைக் த வீடியோ ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸிப் சேனல்.